வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி அடியிலுள்ள நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் எடுப்பதை எதிர்த்து அங்குள்ள விவசாயிகள் போராடினார்கள். விவசாய நிலங்கள் பறிபோகும், பன்முகத்தன்மையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், அங்குள்ள மலைகளில் கலாச்சார ரீதியான கல்வெட்டுக்கள் இருக்கின்றன, உயிரினங்கள் வருகின்றன, பசுமை வெளி பகுதியில் இப்படி டங்ஸ்டன் எடுத்தால் எப்படி என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். முதலமைச்சர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் சமீபத்தில் சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க முடியாது என்று பேசினார். சரிதான், நல்லதுதான், அந்த உத்தரவாதம் நல்லதுதான், ஒத்துக்கொள்கிறோம். இதே மாதிரி என்னுடைய கிராமத்தில் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் ஜூலை மாதம் இறுதியில் டங்ஸ்டன் மாதிரி கிராஃபைட் எடுப்பது என்னுடைய கிராமம் குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் சுற்றுப்பட்டுள்ள 10 கிராமங்கள், அதாவது வெள்ளாகுளம், சங்குபெட்டி, சின்னக்கலாம்பெட்டி, தெற்கே காசிலிங்கபுரம், ஐவாப்புலவெட்டி, திருவேங்கடம் வரை 10 கிராமங்கள் பாதிக்கப்படுகின்ற அளவில் இருந்தது. அண்ணாமலை இடம் இதை பற்றி கூறினேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை நிச்சயமாக அதை நிறுத்தி விடுவோம் என்றார். இருப்பினும் அப்போது தேர்தல் நேரம், நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன். நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்கின்றால் அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவோம் என்றார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் எங்க ஊருக்கு வருகிற இதே மாதிரி டங்ஸ்டன் திட்டம் மாதிரி கிராஃபைட் திட்டம் நிறுத்தப்பட்டது. அப்படி வந்திருந்தால் எங்கள் பகுதியில் ஒரு 10 கிராமங்கள், விவசாய கிராமங்கள், ஊரே காலி செய்து வேறு இடத்துக்கு அகதிகள் போல செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கடந்த ஜூலை மாதம் அது நிறுத்தப்பட்டு மத்திய அரசு முறையான உத்தரவை பிறப்பித்தது. அப்பவும் எங்க ஊருக்கு அந்த கிராஃபைட்டை வெட்டலாம் என்று NOC அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கிதான் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதற்கு பிறகு மாநில அரசு அதை கண்டுகிட இல்லை. திட்டங்களுக்கான ஆய்வு பணிகள் நடந்தன. கிட்டத்தட்ட எனக்காக ஒரு 8 மாத பணியாக டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னுடைய கிராமத்துக்கும் போராட்டம் என்ற நிலையில் அலைந்தோம் விவசாயிகள். இறுதியாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கடந்த மே மாதம் இறுதியில் அமித்ஷாவை பார்த்தவுடன் அவர் சொன்னபடி எங்கள் கிராமத்துக்கு அந்த கிராஃபைட் திட்டத்தை நிறுத்தி விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய அளவில் ஒரு உத்தரவை போட்டார். எங்களுடைய கிராமத்து மக்கள் அதற்காக நன்றியும் சொன்னார்கள். அன்றைக்கு எங்கள் ஊரில் கிராஃபைட் எடுப்பதற்கு அன்றைக்கு மாநில அரசு NOC கொடுத்தது, ஆதரவு அளித்தது. அதே மாதிரி டங்ஸ்டன் இருக்கே, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் நாயக்கர்பட்டியில் எடுக்கிறதுக்கு ஒப்புதல் அளித்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை முன்வைத்தது. இதே திமுக அரசு தானே அது ஒப்புதல் அளித்தது. அதை மறுக்க முடியுமா? இப்போது நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் வராது என்று சொன்னார். எங்க ஊர் கிராஃபைட் ஆனால்தான் இந்த டங்ஸ்டன். இந்த தமிழக அரசு, திமுக அரசின் அனுமதியின் பேரில் தானே மத்திய அரசு அந்த திட்ட உத்தரவை, அந்த சுரங்க தோண்டும் உத்தரவை பிறப்பித்தது. மாநில அரசு ஒப்புதலாமல் எப்படி பிறப்பிக்க முடியும் மத்திய அரசு? இப்போது முதலமைச்சர் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டத்தை விடமாட்டேன் என்கிறார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது, ஆறுதலான செய்தி தான். ஆனால் நீங்கள் தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க? நிச்சயமாக மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. உங்கள் தங்கச்சி சிந்தனை சிற்பி அரிஸ்டாட்டில் போல கனிமொழி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகிட்டாங்க அன்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் முழங்கினாங்க, ஊராக முழங்கினாங்க. சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு மாதிரி. சரி, ஆட்சிக்கு வந்தீங்களா, மது விலக்கு நிப்பாட்டினீங்களா? சசி பெருமாள் இறந்தவுடன் மது விலக்கை நிச்சயமாக கொண்டு வரோம், முதல் கையெழுத்து அதுதான் என்று சொன்னீர்கள். அந்த அறிக்கையை எழுதின நானும் சண்முகநாதன். அன்றைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தார். இப்படி சொல்லி மது விலக்கை நாங்கள் சொல்லலை, தேர்தல் அறிக்கையில் சேர்க்கலைன்னு எளிதாக சொல்லி கடந்து விட்டீர்கள். கிராம சபையில் பேசியது எந்த வாயினி? ஸ்டாலின் தானே பேசினாரு. அவங்க தங்கச்சி என்ன பேசினாங்க? ஜோனா பார்க் என்ன பேசினாங்க? கனிமொழி. நிச்சயமாக மது விலக்கு வந்துவிடும். எங்களுடைய ஆலை உற்பத்தி செய்கின்ற, மது உற்பத்தி செய்கின்ற எங்கள் ஆலை, என் கட்சி ஆலய அதிபர்களை படிப்படியாக நிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? பிரஸ் கிளிப்பிங்லாம் இருக்கு இல்லையா? வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கா இல்லையா? சரி, அது பிறகு தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லலைன்னு கடந்து ஈஸியாக கடந்துட்டீங்க, மக்களை ஏமாற்றிட்டு. சரி, என்னாச்சு? உங்களுக்கு நல்லா தெரியும். மின்கட்டணம் அந்த கணக்கெடுப்பு மாதம் ஒரு முறை என்று சொன்னீர்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு பழைய பென்ஷன் திட்டம் சொன்னீங்க, அதை கொண்டு வந்தீங்களா? நீங்களே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்போ கொரோனா பீரியடு, வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தோடு வந்து கருப்பு கொடி வச்சுட்டு பால் விலை ஏற்றம், மது விலக்கை கொண்டு வா, அதே மாதிரி விலைவாசி ஏற்றம் என்று போராடினீர்களா? மின் கட்டணம் ஏற்றம் என்று போராடினீங்க, நினைவு இருக்கா? நீங்கள் தானே போராடினீங்க.
ஸ்டாலினே தன் வீட்டுக்கு முன்னாடி சென்டாப் ரோட்ல இருந்து கருப்பு பேண்ட் சட்டை போட்டு கருப்பு கொடி வச்சு பிடிச்சிட்டு இருந்தாரா இல்லையா குடும்பத்தோட? இப்போ பால் விலை ஏற்றம், அதே மாதிரி பஸ் கட்டணம் ஏற்றம், அதே முத்திரத்தாள் விலை ஏற்றம், இப்படி எல்லா விலையும் அத்தியாவசிய பண்டங்கள் அத்தனை விலையேற்றம். இது எந்த ஆட்சியில் நடக்குது? திமுக ஆட்சியில் நடக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இல்லையே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே மாதிரி தான் டங்ஸ்டனையும் நீங்க சொல்வீங்க. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை நான் கொண்டு வர மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ அண்ணாமலை போய் அங்கே போய் மத்திய அமைச்சர்களை பார்த்து, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பார்த்து அதை நிறுத்துங்கள், அந்த திட்டத்தை விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு வந்துடும். அதுக்கு மறுநாள் நீங்க வந்து சட்டமன்றத்தை சொல்றீங்க. உங்க பேச்சு தண்ணியில எழுதி வச்ச பேச்சு தானே. அதே மாதிரி என்னாச்சு? கடந்த காலத்தில் நிலம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் நிலம் கொடுப்போம்னு சொன்னீங்க. 2006 வரும்போது செஞ்சீங்களா? சொன்னது உண்மைதானே. நிலம் இல்லாதவருக்கு நிலம் கொடுப்போம் என்று 2006 ஆட்சிக்கு வந்தீங்க. ஒரு தப்பான பசப்பான ஒரு உறுதிமொழிகளை மக்கள் நம்புறாப்புல சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு வலுவான கூட்டணி. அதுவும் 3 அணிகளாக பிரிந்தன. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர். உங்களுக்கு எளிதாக வெற்றி பெற்றீர்கள். நிச்சயமாக அடுத்த தேர்தல் அப்படி இருக்காது. நீங்க இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். நம்ம என்ன மக்கள்லாம் முட்டாள் தான் நினைக்காதங்க. இதே மாதிரி ஜங்ஷன் எடுத்த நீங்களே டெல்லிக்கு போய் பிரதமரையோ சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து நிறுத்த வேண்டாமா? ஏன் செய்யல? நீங்க சட்டமன்ற தீர்மானம் போட்டா போதுமா? எங்க ஊர் கிராஃபைட் போராடினாங்களே, நான் ஒருத்தர் தனி மனிதன் போராடினேன். அரசாங்க நடவடிக்கை எடுத்ததா? இதே மாதிரி டங்ஸ்டன் மாதிரி தான் கிராஃபைட். நான் என்ன எம்பியா, எம்எல்ஏவா, முன்னாளா, இன்னால ஒண்ணுமே இல்லையே. நான் டெல்லியை போய் சாதிச்சுட்டு வந்தனா இல்லையா? உங்களுக்கு 40 எம்பிஸ் வச்சிருக்கீங்களே, என்ன சாதிச்சீங்க? ராஜ்யசபால ஒரு கிட்டத்தட்ட 40, இது ஒரு 45, 46 எம்பிஸ் திமுக. என்ன சாதிச்சீங்க? நான் எம்பி கிடையாது, முன்னாள் இன்னால் கூட. நான் போய் எங்க ஊர் கிராஃபைட்டை நிப்பாட்டினா இல்லையா? இந்த 40 பேர் போய் என்ன பண்றாங்க? லோக்சபாவுக்கு, ராஜ்யசபாவுக்கு நீங்க அனுப்புனீங்களா? அவங்க என்ன பண்றாங்க? நீங்க அந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்னைய மேல தூக்கி வச்சு பேசுவீங்க. உங்களை தானே நான் தானே கூப்பிட்டு போனேன். ஐநா மன்ற மாதிரி ஈழத்தமிழர் பிரச்சனை, லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் அவர்களே? ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. வைகோ நேற்று சொன்னீங்களா? வைகோ ரொம்ப நம்மளை நம்பி வந்துட்டாரு, அவர் பையனை இப்படியே ஜெயிக்க வச்சிடணும் திருச்சியில் பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் நேரடி சொன்னேன். உங்களை நம்பி வைகோவை உங்களை முதல் ஊற்றும்போது நான் உங்களை நம்பி வந்தேனே. என்னை சீரழிச்சு விட்டீங்களே. சீரழிச்சுனா நீங்கள் ஒன்றும் உங்களால் நான் ஒன்றும் பயன்படலை. நல்லது, நான் எது வேணால் பேசலாம். நீங்கள் தான் எனக்கு நன்றி பட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி படல. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி டங்ஸ்டன் திட்டத்தில் நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இதில் வேற சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்னு சொல்வீங்க. சொன்னதையே செய்யலையே, பிறகு என்ன சொல்லாத செய்ய போகிறீங்க? என்ன செய்ய? இதான் திமுக ஆட்சி. ஆனால் நிச்சயமாக நீங்கள் திமுக என்ற அண்ணா நிறுவன அந்த கட்சிக்கு இயக்கத்திற்கு முடிவுரை உங்கள் குடும்பம் எழுதப் போகிறது. அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.